ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. இந்த தேவமாதா தியானத்தை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடக்க நிகழ்வாக நம் மத்தியிலே அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் ஆன்ம ஆலோசகர் மரியாயின் சேனை பாளை மறை மாவட்டம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம் மத்தியிலே அவர்களை நம் இன்முகத்தோடு கரங்களை தட்டி வரவேற்போம். அடுத்தபடியாக எங்களுடைய ஆன்ம ஆலோசகர் அருட்தந்தை ஜூட் அவர்களையும் நாம் அன்புடன் வரவேற்போம். ஃபாதர் ராஜ்குமார் அவர்களை கரங்களை தட்டி அன்புடன் நம் மத்தியிலே வரவேற்போம். இப்பொழுது தொடக்க உரை ஆற்ற நம் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னையின் அன்பு பக்தர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தேவமாதா ஜெபக்குழுவினுடைய ஆன்ம ஆலோசகர் அருட்தந்தை ஜூட் சலேசிய சபை அடிகளார் அவர்களே, அன்னை மரியாளை பாதுகாவலியாக கொண்டிருக்கக்கூடிய புனித ஜெபமாலை மாதா சபையை சார்ந்த அருட்தந்தை ராஜ்குமார் அடிகளார் அவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மறை மாவட்டத்தினுடைய மரியாயின் சேனையினுடைய ஆன்ம ஆலோசகர் என்ற முறையிலே அன்போடு வருக என்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே தேவமாதா ஜெபக்குழுவினர் 4வது ஆண்டாக இது போன்ற தியானத்தை நடத்துகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவருக்குள் மகிழ்ந்து அன்னை வழியாக நான் அவர்களை உளமாற பாராட்டுகின்றேன். எந்த ஒரு இயக்கமோ அல்லது குழுவோ சில தருணங்களிலே தொடங்கிய வேகத்திலேயே அது நின்று போய்விடும். ஆனால் அன்னையினுடைய இந்த பக்தி முயற்சிகளை பரப்பக்கூடிய தேவமாதா ஜெபக்குழுவினர் இதை மிகுந்த ஆற்றலோடு வல்லமையோடு அன்னையினுடைய மேலான இடைவிடாத பரிந்துரையோடு இவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக இந்த நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய புனித சவேரியார் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் 2 அவர்கள் திருத்தூதர் பவுல், திருத்தூதர் பேதுருவை போன்று இரட்டையர்களாக என்னை எப்பொழுதும் சந்திக்க வருவார்கள். நான் தான் பணி நிமித்தம் அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக நேரம் கிடைக்காத ஒரு சூழலிலே சந்திக்க இயலாமல் போய்விடும். ஆயினும் அவர்கள் தொடர்ந்து அலைபேசி வழியாக இன்னுமாக நேரிலே வருகை தந்து இதை குறித்து அவர்கள் முன்னேற்பாடு செய்வார்கள். இது அக்டோபர் மாதத்திலே நடைபெறுகின்றது என்று சொன்னால் அவர்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே இதை குறித்து நினைவுபடுத்தி இதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். எனவே அவருடைய உழைப்பு மிகவே பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்களை உளப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன். அன்பு தந்தை ஜூட் அவர்களும் இந்த நாட்களிலே இவர்களுக்கு ஆன்ம ஆலோசகராக இருந்து தொடர்ந்து இவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கும் சிறப்பான பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த மறை மாவட்டத்தினுடைய மரியாயின் சேனை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியில் முதலிடத்தை பெறுவது திரு ஜெபமாலை. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று இரட்டை கோபுரங்களாக திகழ்ந்த நியூயார்க் மாநகரிலே அங்கே ஒரு தீவிரவாதி அவன் அந்த விமானத்திலே பயணித்த பொழுது உங்களுக்கு தெரியும் வளர்ந்த நாடுகளிலே எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும் என்று. அதையும் தாண்டி அந்த விமானத்திலே பயணம் செய்து அந்த விமானியை பைலட்டை அவன் ஒரு சிறு ஆயுதத்தை கொண்டு, ஒன்றுமில்லை ஒரு பிளேட், அதை தன்னுடைய கையிலே செலுத்தியிருக்கிறான். மெட்டல் டிடெக்டர் எல்லாம் இருக்கிறது. அதையும் தாண்டி அவன் அதை எடுத்து உள்ளே சென்று அவருடைய கழுத்திலே வைத்த பொழுது அவன் நிலைகுலைந்து போகின்றான். இவ்வாறாக அந்த நியூயார்க் மாநகரிலே இருக்கக்கூடிய இரட்டை கோபுரம் தகர்க்கப்படுகின்றது. ஒரு சிறு ஆயுதம்
அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெருத்த சேதத்தை விளைவித்தது என்பதை கண்டு உலகமே அதிர்ந்து போனது. இன்னும் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், தாவீது சிறுவனாக இருந்த பொழுது அங்கே கோலியாத் என்ற மலை போன்று இருந்தவனை பெரிய ஆயுதம் அல்ல, ஒரு சிறு கூழாங்கல் கொண்டு அங்கே அவரை வீழ்த்து விட்டான். இவ்வாறாக வேதாகமத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி சிறு ஆயுதம் அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறு ஆயுதம் இந்த திரு ஜெபமாலை. ஆமென். இந்த ஆயுதத்தை கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய போராட்டங்கள், இன்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள், இவை யாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் இந்த திரு ஜெபமாலை வழியாகத்தான் நாம் பெறுகிறோம். எனவே அன்னையினுடைய வணக்கத்துக்குரிய மாதத்தை சிறப்பிக்கின்ற இந்த அக்டோபர் மாதத்திலே நாம் வல்லமையாக இந்த ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக வேதாம் கூறுகின்றது, அழகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று அது சுற்றித் திரிகின்றது என்பதை போன்று இன்று நமக்குள்ளும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நாம் வாழுகின்ற சமூகத்திலும் பல்வேறு போராட்டங்கள், இவற்றை எளிதாக அன்னையினுடைய வல்லமிகுந்த இடைவிடாத அருட்துணையோடு நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஜெபமாலை ஒரு மாபெரும் சக்தியாக ஆற்றலாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. எனவே ஆளுக்கு ஒரு ஜெபமாலை, நாளுக்கு ஒரு ஜெபமாலை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாள் ஜெபிக்க அழைக்கப்பெறுகின்றோம். அநேக அன்பர்கள் நான் இந்த ஆன்ம ஆலோசகராக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நாளைக்கு 12 ஜெபமாலைக்கு மேலாகவும் ஜெபிக்கக்கூடிய குழுக்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பின் வழியாக சந்திக்கின்ற பொழுது நான் வியந்து போவேன். அவர்கள் துறவு நிலை மேற்கொண்டவர்கள் அல்ல, பொது நிலையினர், உங்களை போன்று பொது நிலையினர். காலையிலிருந்து இரவு படுக்கின்ற வரையிலே அடுத்தடுத்து வேலையில் இருக்கின்றவர்கள். ஆயினும் அவர்கள் ஜெப உணர்வோடு இந்த ஜெபமாலை நாங்கள் செய்கின்றோம், ஒரு நாளைக்கு 12க்கு குறையாமல் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு நன்றி கூறி அவர்கள் வழியாகத்தான் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாம் யாவரும் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே அன்னை மரியாளுடைய இந்த வலுமிகுந்த ஆயுதமாகிய திரு ஜெபமாலை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஜெபிப்போம். நமக்காக அல்ல, பிறருக்காகவும் மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத் தருவார் என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் யாவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி. இந்த தேவமாதா தியானத்தை சிறப்பாக தொடங்கி வைத்த நம் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றி கூறுவோம். அடுத்தபடியாக எங்களுடைய ஆன்ம ஆலோசகர் அருட்தந்தை ஜூட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை எலிசபெத் அம்மாளோடு இணைந்து சிறப்பான விதத்திலே இறைவனின் தாய் நம்முடைய அன்னை மரியாள் என்று அனைவரும் பல்வேறு விதங்களிலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் ஜெபமாலையிலே பறைசாற்றுகின்றோம். இந்த இறைவனின் தாயை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும் சிறப்பான விதத்திலே அவர் மீது உள்ள அந்த அன்பிலும் பாசத்திலும் பிணைக்கப்படவும் இந்த தேவமாதா தியான ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 4வது ஆண்டு என்பதிலே நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம். இன்று இந்த அற்புதமான நாளிலே அன்னையை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள பல்வேறு தப்பறைகள், நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளை இழிவாக பேசக்கூடிய தருணத்திலே நாம் ஏன் ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம், நாம் ஏன் அன்னை மரியை உயர்த்தி பிடிக்கின்றோம், நமக்கு ஏன் அன்னை மரியாள் தேவை என்ற அந்த ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு, தியானிப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக, அடிப்படையாக இந்த தியானம் அமைகிறது என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த அற்புதமான இந்த நன்னாளிலே அன்னைக்கு நாம் ஏறெடுக்கும் சிறப்பான நாளிலே வருகை தந்து தொடக்க உரையை நிகழ்த்தி
நமக்கு பேர் ஆதரவை அளித்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களை இவ்வேளையிலே நன்றியோடு நினைவு கூர்கின்றேன். கரவொலி எழுப்பி அவரை நாம் வாழ்த்துவோம். தந்தை மரியாயின் சேனையின் ஆன்ம குருவாக இருக்கின்றார். எனவே சிறப்பான விதத்திலே ஜெபமாலை எப்படி ஒரு சிறிய ஆயுதம், ஆனால் சாத்தானை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த சிறிய ஆயுதம் நம்முடைய வாழ்விலே பல போராட்டங்களை வெல்வதற்கான ஆயுதம் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னார். இங்கிருக்கும் ஒவ்வொருவருமே நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் வீரர்களாக இருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நாம் நம்முடைய மறைமாவட்டம் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மரியாயின் சேனை உறுப்பினர்களும் இந்த அன்னையோடு இணைந்த சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆன்மகுருவாக மரியாயின் சேனையை நம்முடைய மறைமாவட்டத்திலே, பாளை மறைமாவட்டத்திலே வழிநடத்தக்கூடிய தந்தையை இறை அன்னை பராமரிப்பு என்றும் பாதுகாக்க வேண்டும் என்றும், இன்னும் அதிகமாக பல்வேறு ஆன்மாக்களை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வர இறைவன் இவருக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருளையும் வழங்க ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக இன்று அன்னையின் இந்த நன்னாளிலே, அன்னையை கொண்டாடக்கூடிய தருணத்திலே நம் மத்தியிலே ஜெபமாலை சபையை சேர்ந்த அருட்தந்தை ராஜ்குமார் வந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு மணிமுகடமான ஒன்றாக இருக்கிறது. எனவே தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்போம். நாம் ஜெபமாலை என்ற இந்த சிறிய ஆயுதத்தை போற்றக்கூடிய இந்த நாளிலே ஜெபமாலையின் சபையை சேர்ந்த தந்தை அவர்களை அன்னைதாமே அழைத்து வந்திருக்கிறார் என்று கண்டிப்பாக நாம் நம்புகின்றோம். இன்னும் பல்வேறு விதத்திலே ஜெபமாலை சிறப்பான ஒரு ஆழமிக்க ஆண்டவர் இயேசு நமக்காக செய்த அந்த மீட்பின் செயலை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, இந்த மீட்பை அகில உலகம் எங்கும் அன்னை மரியாளோடு இணைந்து நாம் எடுத்து செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அன்னை மரியாள் தூய ஆவியார் வழியாக தூண்ட வேண்டும் என்றும், நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அடிமைகளாக அன்னை மரியாள் வழியாக அன்பின் அடிமைகளாக வாழ இந்த தியானம் நம்மை உறுதிப்படுத்த, இந்த தியானத்தை சிறப்பான விதத்திலே ஒருங்கிணைக்கும் அனைவரையும், இன்று யாரெல்லாம் உரைகள் கொடுக்கின்றார்களோ அன்னையை பற்றி அவர்களையும், இந்த தியானத்திற்கு பல்வேறு ஏற்பாடுகளை தொடக்கத்திலிருந்து ஏற்கனவே அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்கள் சொன்னது போல 3 மாதத்துக்கு முன்பாகவே இதை பல விதத்திலே ஜெபித்து ஆலோசித்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து வழிநடத்தக்கூடிய அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் அன்னை வழியாக தந்து ஆசீர்வதிக்க, மேலும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த வேளையில் உரித்தாக்கி, மேலும் அவர்கள் வழியாக அன்னையின் பக்தி எங்கும் பரவ அன்பின் கருவிகளாக, அன்னையின் அடிமைகளாக என்றும் அவர்களுடைய குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் ஒப்புக்கொடுத்து இந்த நாளிலே அவர்களை நாம் வாழ்த்துவோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை குறிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அருட்தந்தை ஜூட் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம் அருட்தந்தைகளை கௌரவிக்கும் நேரம். அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் ஃபாதர் அவர்களை கௌரவிக்க அருட்தந்தை ஜூட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்திய அருட்தந்தையர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அவர்களுடைய உதவி இல்லாமல் நாம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் செய்ய முடியாது. ஜெபமாலை அன்னை சபையை சார்ந்த அருட்தந்தை ராஜ்குமார் அவர்களை கௌரவிக்க பேராசிரியர் ரவி சேசராஜ் தமிழ்துறை பேராசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் ஆன்ம ஆலோசகர் அருட்தந்தை ஜூட் அவர்களை கௌரவிக்க பிரதர் சேவியர் பெனடிக்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பைபிள் பட்டறை குழியை சார்ந்த சகோதரர் சேவியர் பெனடிக்ட் கௌரவிப்பார்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம்.
அன்புக்குரியவர்களே, இன்று அன்னைக்காக இந்த மரியாயின் சேனை ஆன்ம ஆலோசகராக செயல்படும் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்கள் நம்மிடையே இருப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் அவருடைய பிறந்த நாள் இன்று. அதனால் சிறப்பான விதத்திலே நாம் அவரை வாழ்த்துவோம். அனைவரும் இணைந்து இறைவன் தாமே அன்னை வழியாக இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஆசீர்வதியும் இவரை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவரை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவரை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவரை, ஆசீர்வதியும். Happy birthday to you, Father. இப்பொழுது நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜெபமாலை சபையை சார்ந்த அருட்தந்தை ராஜ்குமார் அவர்கள் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். எனவே அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. திரு இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதர்களாய் பிறந்த நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டும். ஏன் சிந்திக்க வேண்டும்? அதான் நம்முடைய ஒவ்வொரு மனிதனின் சிறப்பு அம்சம். அவன் தான் சிந்திக்கிறான், மற்ற யாரும் சிந்திக்க முடியாது. அதை அன்னை மரியாளோடு நாம் இணைத்து சிந்திக்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்திப்போமா? மனிதன் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் சிந்திக்க வேண்டும்? ஏன் சிந்திக்கணும்? சிந்தனையோடு எல்லாமே போயிடக்கூடாது. அது சொல்லில் வெளிவரணும். அப்படி தானே? சொல் வடிவம் பெற வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும். அப்போ சிந்தனை முதன்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொல் வடிவம் இரண்டாவது நிலையிலே உருவாகிறது. சொல்லோடு நின்றுவிட முடியுமா? முடியாது. அது செயலிலே முழுமை பெற வேண்டும். நிறைவை தருவது, முழுமையை தருவது செயல். இப்போ அதற்கு முதன்மையாக இருப்பது சிந்தனை மட்டுமே. அதுதான் ஒவ்வொரு மனிதனின் சிறப்பு அம்சம். அதான் சிறந்த பண்பு. இன்னும் ரெண்டு சொல்லலாம். குணம்னு சொல்லலாம், தன்மைன்னு சொல்லலாம். சிறப்பு அம்சம் அது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அன்னை மரியாளிடமிருந்த சிறப்பு அம்சம் என்ன? என்ன? தாழ்ச்சி. அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். அதான் சிறப்பு அம்சம். சிறப்பு அம்சம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இது எங்கெல்லாம் பார்க்குறோம்? எந்த நற்செய்தியாளர் அதை அருமையான விதத்திலே வெளிக்காட்டியிருக்கின்றார்? லூக்கா நற்செய்தியாளர். அவர் ஒரு மருத்துவர். அதிகாரம் 1:28 நாம் படிக்கின்றோம். 28, 29, 30 இவராக படிக்கின்றோம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். 29 படிக்கின்றோம். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்படின்னா சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போ அப்படி பயப்படுறப்ப அடுத்ததாக 30 என்ன படிக்கின்ற? வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இந்த பகுதியை நாம் பிறகு சிந்திப்போம். அடுத்ததாக 2 சிந்தனையின் நிலையை அன்னை மரியாள் எப்படி சிந்தித்தார் என்று அதே லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:19 தொடக்கத்திலே சகோதரர் அருமையாக சொன்னார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:19 என்ன படிக்கின்றோம்? மரியா இந்நிகழ்ச்சிகளெல்லாம் உள்ளத்தில் ஏற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. சமுதாயத்திலேருந்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி தானே? அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கூட இருக்கின்ற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களோட அந்த தாய்க்கு அதான் பெருமையாக இருக்கும். ஒரு இடையர்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? கடைநிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடையன் பார்த்தா எப்படி இருக்கும்? என்னடா இது அப்படின்னு நினைப்பாங்களே. அப்போ இங்கே பார்க்குறோம் அப்படி ஒரு நிலைமை
அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொழுது மரியா நிகழ்ச்சியெல்லாம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து கொண்டிருந்தார். அடுத்ததாக லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:51. அதே நற்செய்தியாளர் அதே அதிகாரம் 51 என்ன சொல்கின்றார்? அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். என்ன நிகழ்வு இது? கோவிலில் எருசலேம் ஆலயத்திலே சிறுவன் இயேசு 12 வயது இருக்கின்ற பொழுது காணாமல் போய்விட்டார். அவரை தேடுகின்றால் கடைசியில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்க? எருசலேம் அந்த தேவாலயத்தில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவரை கேட்குறப்ப, என்னப்பா அப்பா அம்மா இப்படி விட்டுட்டு இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே. அப்போ என்ன அருமையான ஒரு பதில் சொல்கிறார் அவர். என்னை ஏன் தேடுறீங்க? நான் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதான் 51வது வசனத்தை நான் படிக்கணும். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இறையேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, அன்னை மரியாளை பற்றி இந்த 3 இடங்களில் தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 1:28, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:19, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:51 நாம் 3 இடங்களில் தான் படிக்கின்றோம். சிந்தனையின் சிறப்பு அம்சம். அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். அதுதான் அவர் வாழ்க்கையில் இருந்த சிறப்பு அம்சமாக இருந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் சிறந்த குணம், பண்பு, தனித்துவம். அதுதான் நமது வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆசைப்படுகின்றோம் என்பதை விட இருக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு கை கொடுக்கின்றது. இப்போ எல்லாருமே இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் இருப்போம் சொல்லுங்கள்? எத்தனை பேர் இருப்போம்? ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருப்போம், அவ்வளோதான். ஒரு 20, 30, 40 அப்படி வச்சுக்கலாம். இல்லை 50 கூட வச்சுக்கலாம், 60, 70 கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய ஒவ்வொருடைய மனிதனுக்குள் எத்தனை சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ எத்தனை சிந்தனை ஓடுது சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு சிந்தனை தான், நான் ஒரு மனிதன், எனக்குள் ஒரு சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இங்கே இருந்துக்கிட்டே அங்கே போன இங்கே போன அந்த சிந்தனைகள், வேறு சிந்தனைகள் பலவாறு நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். பலவாறு சிந்தனைகள் இருக்கும். அப்போ அந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நாம் மேற்கொள்கின்றோம்? அது தீய சிந்தனையாக இருக்கலாம். அடுத்தவர்களை பற்றி நாம் கெடுக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளிடம் இருந்த சிறந்த அம்சமான சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தது. அப்போ அதை நமது வாழ்க்கையிலே உள்வாங்கி நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியாளர் மருத்துவர் அருமையான விதத்திலே அன்னை மரியாளிடம் இருந்த சிறப்பு அம்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்போ அந்த சிறப்பு அம்சத்தை அவரது வாழ்க்கையிலே அதிகமாக கடைபிடித்ததால் தான் விண்ணக தந்தையின் நற்பேறு பெற்றோர் என்ற தன்மையை பெற்றார் என்று சொல்லலாம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் என்ன? புனித நூல் திருவிவிலியம். திருவிவிலியத்தின் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் என்ன? 150 திருப்பாடல்கள் தான். அந்த திருப்பாடல்கள் முதன்மையான திருப்பாடலில் 1, 2 நற்பேறு பெற்றோர் யார் என்று நாம் படிக்கின்றோம். யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ அந்த திருப்பாடல் 1 2வது வசனத்தில் 2வது வார்த்தையாக நாம் என்ன கேட்டோம்? அவரது சட்டத்தை பற்றி இரவு பகலும் சிந்திப்பவர். அதை ஆராய் இருந்திருக்கக்கூடும், அன்னை மரியாளாய் இருந்திருக்கக்கூடும். பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படி நாம் திருப்பாடல் தான் முக்கியத்துவம் கொடுத்துடலாம் நாம் இருந்திருக்கின்றோம். இன்றைக்கி தான் நம்ம ஜெபமாலை இந்த பக்தி முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க மக்கள்? திரு பாடல்களை வாசித்தார்கள். இன்றும் நாம் கட்டளை ஜெபமாக எடுத்து ஒவ்வொரு அருட்தந்தைகளும் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விதத்திலே, கையளிக்கப்பட்ட விதத்திலே, அர்ப்பணமாக்க விதத்திலே அந்த கட்டளை ஜெபத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கூட
குறிப்பாக வீட்டிலிருந்து வரப்போ என்ன பண்ணுறோம்? நம்மை பாதுகாக்கும் இறைவன். திருப்பாடல் 91, 51, 50, 23, 100, 103, 118 என்று நாம் அதை வாசித்துவிட்டு தான் வெளியில் வருகின்றோம். ஏனென்றால் அது அந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றது. அப்போ திருப்பாடலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருப்பாடலின் ஆசிரியர் முதன்மையான விதத்திலே அன்னை மரியாளை மேற்கோள் காட்டி இருக்கின்றார். அதுதான் உண்மை. அப்போ ஏன் பழைய ஏற்பாட்டின் முதன்படி இவ்வாறு அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? புதிய ஏற்பாட்டின் முறைமைப்படியும் லூக்கா எழுதிய நற்செய்தியாளர் மருத்துவர் அன்னை மரியாளுக்கு 3 இடங்களில் தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்றால், நமது வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இந்த சிறப்பு அம்சத்தை எவ்வாறு நம் மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம்? நல்ல சிந்தனையை நாம் உள்வாங்கி நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக பெறுவோம். நமது வாழ்க்கையிலே கலக்கம் ஏற்படும். அப்பொழுது ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன் மகனே மகளே, கலங்காதே, ஏனென்றால் நீ அருள் நிறைந்தவளாக என்னுடைய அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். திருமுழுக்கு என்ற திருவச்சாத்தின் வழியாக உம்மை நாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு திருவச்சாத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டே வருகின்றார். அந்த நிலைமையை நமது வாழ்க்கையிலே உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த வருடத்திலே தேவமாதா தியானத்திலே நாம் இங்கே சிந்திக்க குழும்பி இருக்கின்றோம். இப்பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:28க்கு வருவோம். அன்னை மரியாள் எவ்வாறு கலங்கினார், அதேபோல் நமது வாழ்க்கையிலே கலக்கம் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், மன சஞ்சலம் இருக்கும். அதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டுமென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அருள் நிறைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளானது நம்மில் நிறைந்திருக்கின்றது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீ நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். திருப்பாடல் 23 படிக்கின்றோம். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கி இடையில் நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன், என்னுடைய பிரசனமானது உன்னோடு இருக்கின்றேன் என்று படிக்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த உணர்வை இன்று தேவமாதா தியானத்திலே இவ்வருடத்திலே குழும்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்னை சிந்தனையாக கொடுத்து இந்த சிறப்பு அம்சத்தை நாம் உள்வாங்கி நடக்க வேண்டும். அதுதான் நாம் இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் கொடுக்கக்கூடிய தனித்துவம். ஏன் நம்மிடையே வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற தனித்துவம் இதுதான் என்று சொல்லி அந்த சாட்சி வாழ்வை நாம் வாழ இன்று அன்னை மரியை வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இறையேசுவில் அன்பார்ந்த இறை சமூகமே, இந்த சிந்தனையிலே நாம் இந்த தியானத்தை தொடர்வோம். இந்த அருமையான நேரத்திலே நான் இந்த நொடிப்பொழுதிலே ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கின்றேன், அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்கின்றேன். ஜெபமாலை மாதா துறவர சபையிலே இருக்கக்கூடிய எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அன்னை மரியாளுக்கு அடுத்ததாக அருட்தந்தை இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரெக்ஸ் ஜஸ்டின், உங்களுடைய ஆன்மீக ஆலோசகர், அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக அருட்தந்தை ஜூட், அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அந்த ஜெபமாலை வாழ்க்கையின் வழியாக ஜெபித்து ஆண்டவர்களை இன்னும் அதிகமாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து நமது வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்படும் விதத்திலே அன்னை மரியாளை பின்பற்றி வாழ தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தொடக்க நிகழ்வின் முடிவாக நன்றியுரை வழங்குமாறு பேராசிரியர் ரவி சேசராஜ், தமிழ்துறை, தூய சவரியார் கல்லூரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இது முதல் எல்லா தலைமுறையினும் என்னை பேறு பெற்றோர் என்பர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்றைய நாளிலே தேவமாதாவின் சிறப்புகளையும் ஜெபமாலையின் சிறப்புகளையும் எடுத்துரைத்து நமக்கெல்லாம் நல்லதொரு மாதாவின் பக்தியை எடுத்துரைத்து இந்த தியானத்தை தொடங்கி வைத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை ரெக்ஸ் அடிகளார் அவர்கள் நம் கரங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்கள் தட்டி நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தியிலே 3 இடங்களிலும், திருப்பாடலில் 1 இடங்களிலும் சான்றுகளோடு ஒரு மாதாவினுடைய ஆளுமை பண்பை நமக்கு எடுத்துரைத்த
ஜெபமாலை சபையின் அருட்தந்தை ராஜ்குமார் அடிகளார் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்கள் தட்டி நன்றி கூறுவோம். எங்களுக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டி, ஆன்மீக குரு, ஜெபமாதா ஜெபக்குழுவினுடைய ஆன்மீக தந்தை அருட்தந்தை ஜூட் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்கள் தட்டி நன்றி கூறுவோம். சாந்தி நகர் மரியாயின் சேனையிலிருந்து நிறைய நபர்கள் வந்திருக்கிறார்கள். அதனுடைய பொறுப்பாளர்கள், வெவ்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இறைமக்கள், ஜெபமாதா ஜெபக்குழுவினர், கத்தோலிக்க நற்செய்தி குழுவினர், மரியாயின் சேனையினர், இன்னும் எத்தனையோ ஜெபக்குழுவிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும், இறைமக்களுக்கும், உங்களுக்கும், அருமையாக இறைப்புகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களுக்கும், வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் அவர்களுக்கும், விவிலிய பட்டறை சென்னையிலிருந்து விவிலிய பட்டறை குழுவிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இன்முகத்தோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.